அப்பாடா ஒரு வழியாக குணமாயிட்டாருடா அப்படிங்கிற ஃபீலிங் தான் எனக்கு. பிகாஸ் 2 பேருமே ஃபிசிக்கலி மென்டலி ரொம்ப வீக் ஆகிட்டோம். அவர் திடீர்னு நடுராத்திரியிலேருந்து வலிக்குதுன்னுவார், எழுப்பி விட்டுருவார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டாரு அப்படின்றது பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பேட் நியூஸ்னால நான் வந்து உடனடியாக எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து பயங்கர சோகமாக போகலாமா வேணாமா, இவரை எப்படி சமாளிக்கிறது, நீ போய் உங்கள் அம்மா வீட்டில் இரு, ரெஸ்ட் எடு, நீ வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது, நீ எவ்வளோ தூரம் சொல்லியும் ஐயோ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகவே மாட்டேன், உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் நான் வந்து ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு போராடி போகாதவளை கூட இழுத்துட்டு போக வச்சாரு. ஸோ அவ்வளோ வந்து அவருக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னா அவ்வளோ பிடிக்கும். அவங்க அம்மா வீட்டுக்கும் போக பிடிக்கும் தான். பட் இந்த டிவி சீரியலெல்லாம் பார்க்குற மாதிரி மாமியார் வீட்டுக்கு போனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் இருக்கவே மாட்டார். பயங்கர ஜாலியாக இருப்பார். என் சிஸ்டர்ஸ் கூட, எங்கள் அம்மா கூட, என்னோட வீட்டில் ஒரு ஆளாகவே அவர் வந்து இருப்பார். எனக்கு அது ரொம்பவுமே பிடிக்கும். உங்கள் ஹஸ்பண்ட் கூட உங்கள் வீட்டுக்கு ரொம்ப விருப்பமாக சந்தோஷமாக வருவாரா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.